சேர்ந்தவர்கள் தார்பூசி அளிக்கின்ற வேலையை ரயில் நிலையங்களில் மேற்கொள்கிறார்கள். உடனே பாஜக காரன் கேட்கிறான், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற இந்தி எழுத்த தார்பூசி அழிக்கிறீங்களே, ரூபா நோட்ல இருக்கிற இந்தி எழுத்து அழிப்பீங்களா? புத்திசாலியா கேட்கிறானா? இது இன்னைக்கு இவனும் புதுசா கேட்கல, இவன் தாத்தனுக்கு தாத்தனே கேட்டான். நம்முடைய கழக தலைவர் சொன்னார், ரயில்வே நிலையங்களில் இந்தியை திணிக்கிறீர்கள், ஆனால் ரூபாய் நோட்டை எடுத்து பாருங்க, அதுல ஹிந்தி மட்டுமாக இருக்கிறது, தமிழ் உட்பட இந்திய அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை மொழிகளும் அதில் இருக்கிறது. ரிசர்வ் பேங்க் அடித்துக் கொடுத்த ரூபாய் நோட்டில் இருப்பது மொழி சமத்துவம், ரயில்வே நிலையங்களிலும் ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் இருப்பது மொழி திணிப்பு. அந்த மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம், மொழி சமத்துவத்தை வரவேற்கிறோம். எங்களை பார்த்து கேட்கிறாயே, ரூபாய் நோட்டில் இருக்கின்ற இந்தி எழுத்தை ஏன் அழிக்கவில்லை என்று நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். ரூபாய் நோட்டில் இருக்கிற இந்திய மொழிகள் அத்தனையும் ஏன் நீ ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்கவில்லை? முதலில் என் தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்கு என்று கேட்டவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்.